ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையில ஈரான்ட எச்சரிக்கையை மீறி அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு போன யுஏக்கு சொந்தமான 2 சூப்பர் டேங்கர் கப்பல்களுக்கு ஈரான் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு பணியாளரும் உயிரிழந்திருக்கார். அமெரிக்கா ஈரான்ல தொடர்ந்து 3வது முறையா திங்கட்கிழமை இரவு தொடர்ச்சியா 5 மணித்தியாலயத்துக்கு அவங்களோட தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதலால ஈரானிய ஊடகங்கள் கருத்துப்படி குறைந்தபட்சம் 3 பேராவது உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு பழிவாங்குற நோக்கத்தோட ஈரானும் செவ்வாய்க்கிழமை மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்துக்கு பலத்த அடி கொடுத்திருக்காங்க. அப்படி என்றா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நேற்றும் இன்றைக்கும் நடந்த செய்திகள்ல தொகுப்பு தான் இது. அதாவது 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. அடுத்ததா மிகப்பெரிய ஒரு காமெடியான செய்தியும் இருக்கு. அது என்னன்னா, மத்திய கிழக்கு பகுதியில இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழிக்கு மெய் பாதுகாவலரா தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர் கொடுக்கிற பாதுகாப்புக்கு அந்த வழியால போற எல்லா வர்த்தக கப்பல்களும் 20% பாதுகாப்பு கட்டணமா அவருக்கு கொடுக்கணுமாங்கிற ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு. இந்த 20% வார எமௌண்ட பார்த்தா அது ஈரான் அறிவிட்ட கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்புக்கு அவர் எவ்வளவு தொகையை கட்டணமா கேட்காருங்கிறதையும் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற எல்லாமே முக்கியமான செய்திங்கிறதால தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் செஞ்சுடுங்க. அதோட சோசியல் மீடியாவுல இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதிய செய்தியா அல்லது பழைய செய்தியாங்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன். அது மூலமா நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணின உடனே அதுல லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கிற மாதிரி அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். சோ அது மூலமா நீங்க புதிய தகவல்களை உடனேயே பார்த்து கொள்ளலாம். இப்ப அமெரிக்காட மத்திய கட்டளை பிரிவு சொன்ன அந்த கருத்துப்படி திங்கட்கிழமை மாலை 4:45 மணியில இருந்து தொடர்ந்தேர்ச்சியா 5 மணித்தியாலயத்துக்கு ஈரான்ல இருக்கிற பல பகுதிகளில் தாக்குதல் நடந்ததை அறியக்கூடியதா இருக்கு. இவங்க இந்த தாக்குதல்ல புஷஹர், சபாஹர், ஜாஸ்க், கோனாரக், அபு மூசா, அதோட பந்தர் அப்பாஸ் போன்ற இடங்கள்ல இந்த தாக்குதலை நடத்தினதால ஈரான்ல மொத்தமா 3 பேர் விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ஈரான் அரசு தொலைக்காட்சி நிறுவனமும் நேற்று இரவு பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரம், கிஸ் மற்றும் கெசம் தீவு, அடுத்ததா புஷஹர் மாகாணத்தில் இருக்கிற ஜாம் போன்ற நகரங்கள்ல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பழிவாங்குற நோக்கத்தோட ஈரானும் பல தாக்குதல மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்துக்கு பலத்து அடியை கொடுத்திருக்காங்க. முதலாவது நடவடிக்கையில ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில ஈரான் விதியை மீறின குற்றச்சாட்டுல அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான மொம்பாசா பி மற்றும் அல் பஹியா என்கிற இந்த 2 கப்பல்களுக்கும் IRGC தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல துரதிருஷ்டவசமா ஒரு இந்திய கப்பல் பணியாளர் உயிரிழந்திருக்கிறதோட 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த 2 கப்பலும் போன மாசம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்குள்ளேயும் அமெரிக்காவோட சேர்ந்துகிட்டு ஷிப் டு ஷிப், அதாவது இந்த கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு எண்ணெயை ஏற்றி கொண்டு போய் கொடுத்து சர்வதேச சந்தைகளுக்கு அவங்களோட எண்ணெயை கொண்டு போய் சேர்க்கிற நடவடிக்கைகள்ல ஈரானை மீறி செயல்பட்டதா சொல்லப்படுது. அதாவது இந்த COVID-19 காலத்துல லாக்டவுன் போட்டு இருந்தும் ஆமிக்கு தெரியாம கடையை திறந்து வியாபாரம் பண்ணின கேஸ் தான் நாம சொல்லலாம். இந்த 2 கப்பலும் ட்ரக்கிங் சிஸ்டத்தை ஓபன் பண்ணிட்டு ஈரான் சொன்ன மேற்கு பகுதியால போகாம அமெரிக்கா சொல்ற தெற்கு பகுதியால, அதாவது இந்த ஓமானுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கடல் பகுதியால பயணிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் இந்த தாக்குதலை ஈரான் நடத்திருக்காங்க. துரதிருஷ்டவசமா மொம்பாசா பி என்கிற கப்பல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பல் பணியாளர் தான் இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்காரு. அதோட இந்த காயமடைஞ்ச அந்த 8 பேர்ல 6 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த 2 பேர் வந்துகிட்டு உக்ரைனை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்றாங்க. அந்த 8 பேர்ல 6 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதலை ஈரான் நடத்திட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டவிரோதமான பாதையை பயன்படுத்துறதுக்கு வர்த்தக கப்பல்களை தூண்டிக்கிட்டு இருக்கிற ஆக்கிரமிப்பு நாடுகள்ல கதைகளை வர்த்தக கப்பல் கேட்டாங்கன்னா அவங்களோட கப்பலுக்கு பாரிய சேதம் ஏற்படுறதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியும் முழுமையா மூடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல எரிசக்தி நெருக்கடியும் ஏற்படும்ங்கிறது எச்சரிக்கையா உலக நாடுகளுக்கு சொல்லி இருக்காங்க ஈரான். அடுத்த கட்டமா ஈரான் குவைத்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள்ல ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல ஈரான் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB வெளியிட்ட அறிக்கையின்படி அமெரிக்கான பெட்ரோட் ஏவுகணை அமைப்புகளையும் எரிபொருள் தாங்கிகளையும் கண்காணிப்பு கோபுரத்தையும் அதோட சேர்த்து வெடிமருந்து கிடங்குகளையும் தகவல் தொடர்பு அமைப்புகளையும் இலக்கா வச்சு பலத்த தாக்குதல் ஈரானால நடத்தப்பட்டிருக்கிறத அறியக்கூடியதாக இருக்கு. அடுத்த கட்டமா இந்த பஹ்ரைன்ல தான் நடந்திருக்கு.
பஹ்ரைன்ல அல் ஜுஃபைர் தளத்துல இருக்கிற ஆயுத கிடங்குகள், சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர், அதோட அந்த அமெரிக்க ராணுவம் தங்கி இருந்த கட்டிடம் போன்ற இலக்குகள் தாக்கப்பட்டதாக ஐஆர்ஜிசி சொல்லி இருக்கிறதோட இந்த பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளத்திலையும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த ஜோர்தான்ல இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளத்துக்கு பல பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்திட்டு ஜோர்தான் நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை ஈரான் கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அமெரிக்காவோட ராணுவத்தை இலக்கு வச்சு மட்டும்தான் இந்த தாக்குதலை ஜோர்தானுக்கு நடத்துறோம். அது ஜோர்தான் நாட்டுக்கோ இல்லைன்னா அந்த ஜோர்தான்ல இருக்கிற மக்களுக்கோ எதிரான ஒரு தாக்குதல் இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஜோர்தான் நாட்டு மக்கள்ல எந்தவித ஒரு பகையும் இல்லை. நாங்க உங்களோட மரியாதையோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட இந்த பலஸ்தீன மக்கள துயரத்தையும், காசாவுல 20,000 சிறுவர், அதாவது 20,000 சிறிய குழந்தைகள் உட்பட 70,000 பலஸ்தீனியர்கள் இறந்து போனதையும் நீங்க நன்றாக அறிஞ்சிருப்பீங்கிறதால எங்களோட தாக்குதல் நியாயமானதுங்கிறத புரிஞ்சிக்குவேங்க நம்புறோம் என்று சொல்லிதான் அந்த அறிவித்தல சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில தான் இந்த அமெரிக்கா ஈரான் இந்த அபதான் என்கிற நகரத்திலையும் அடுத்ததா துறைமுக நகரமான மஹ்சர் என்கிற ஒரு பகுதியிலையும் தாக்கி இருக்கிறதா அந்த பகுதி மாகாணத்துல துணை ஆளுநர் வலியுல்லா ஹயாதி சொல்லி இருக்கார். இது புதுசா நடந்த ஒரு தகவல். அடுத்ததா இப்பதான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையான செய்தியை பார்க்க போறோம். அது என்னன்னா, இன்றையில இருந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் கார்டியன் ஆஃப் த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கடல்வழி பாதைக்கு அவர் தான் இன்றையில இருந்து பாதுகாவலர். இவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்புக்கு அந்த பகுதியால போற எல்லா வர்த்தக கப்பலும் என்ன செய்யணும், 20% இவருக்கு கப்பம் கட்டணுமா, அதாவது அவர பாசையில அது பாதுகாப்பு கட்டணம். இவரு அங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கிறது இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன் பாருங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்டிருக்கிற இந்த MOU உடன்படிக்கைப்படி ஈரான் அந்த பகுதியால போற கப்பலை ஒருங்கிணைச்சு சேஃபா அனுப்புறதுதான் உடன்படிக்கை. இப்ப MOU உடன்படிக்கை போடப்பட்டதுக்கு பிறகுல இருந்து அதே மாதிரி தான் எல்லா கப்பலும் ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈரான் ஒருங்கிணைப்போட போய்கிட்டு இருக்கு. இப்ப இதை குலைக்கிறதுக்கு அமெரிக்காவோட நேவி என்ன செய்யறாங்கன்னா, ஓமாண்ட கடல் பரப்புல நின்றுக்கிட்டு வேணுமெண்டே அந்த பகுதியால வர கப்பலை ட்ரக்கிங் சிஸ்டத்தை ஓப் பண்ணிட்டு அவங்களோட பக்கம், அதாவது அவங்க சொல்ற வழியால அந்த தெற்கு பக்கமா கூப்பிடுறாங்க. இப்ப உடன்படிக்கைக்கு மாறா இந்த கப்பல்கள் செயல்படுறதால ஈரான் அந்த கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துறாங்க. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி தாக்குதல் நடத்திட்டு இப்ப அந்த கடல் வழியால போற கப்பல்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பு கொடுக்காங்களாம்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா படம் காட்டுறாங்க. இப்ப நம்ம பேசிக்கா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா ஓமாண்ட கடல் பகுதியில நின்றுகிட்டு இந்த கப்பல்களை அந்த பக்கமா ட்ரக்கிங் சிஸ்டத்தை ஓ பண்ணிட்டு வர சொல்லலன்னா ஈரான் அந்த கப்பலை தாக்குமா, தாக்காது. அப்ப அமெரிக்கா அங்க பாதுகாப்பு கொடுக்க தேவையா? இல்ல. நான் நேற்றைய வீடியோல சொன்ன மாதிரி இந்த அமெரிக்காவோட நேவி கப்பல் கருவாட்டுக்கு சுத்துற கள்ளப்பூனை மாதிரி என்னத்துக்கு அந்த பக்கமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன் தானே. அதுக்கு பதிலே இப்ப ட்ரம்பே சொல்லிட்டார், அந்த 20% பாதுகாப்பு கட்டணம் தான் அந்த கருவாடு. சரி, அந்த 20% பாதுகாப்பு கட்டணம் எவ்வளவுங்கிறத நாம இப்ப பார்ப்போம். ஒரு வர்த்தக கப்பல்ல இருக்கிற டேங்க் அந்த கப்பல்ல முழுமையா நிரப்பிக்கிட்டு வருதுண்டா இவர் சொல்ற அந்த 20% கட்டணத்தின்படி அந்த கப்பல் ட்ரம்புக்கு $30 மில்லியன் அமெரிக்க பாதுகாப்பு கட்டணமா கொடுக்கணும். இப்ப அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்க தேவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் யார கட்டுப்பாட்டுல இருக்கு, ஈரான் கட்டுப்பாட்டுல. இப்ப ஈரான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்குள்ள ஈரான் அந்த கப்பலுக்கு அறவுற கட்டணம் எவ்வளவுன்னா வெறும் $2 மில்லியன் அமெரிக்க. இப்ப இந்த இடத்துல நாம ஈரானை சும்மா ஒரு பகடைக்கு ஈரான கல்லன்னும் அமெரிக்காவை போலீஸ் என்னும் எடுத்தோம்னா கல்லனுக்கு கொடுக்க வேண்டியது வெறும் $2 மில்லியன். அடுத்ததா அந்த கல்லனை களவெடுக்காம காப்பாற்ற வார போலீஸுக்கு நாம கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கட்டணம் $30 மில்லியன் அமெரிக்க. இப்ப விளங்குதா யாரு கல்லன்? இது தெரியாம இன்னமும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கையை வைத்துங்க, பாப்பம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான திட்டம் என்று பாருங்க. இவர் எங்க இருந்து கட்டணத்தை அறவிட போறாருன்னா ஓமாண்ட கடற்பரப்புக்குள்ள இருந்து. எவண்டைய ஒரு வண்ட வளவுக்குள்ள நின்றுக்கிட்டு பாக்கிங் பீஸ் அறவிட்டா என்ன செய்யணும்? இதுக்கு ஓமான் செருப்பால இல்லையா அடிக்கணும் இந்த திட்டத்துக்கு. இப்ப சரி, நாம அதையும் மன்னிச்சு விட்டுருவோமே. இப்ப 1400 இருந்து 1800 ஆண்டுக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள டென்மார்க் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட அந்த கடற்பரப்புக்குள்ள போற வர்த்தக கப்பலுக்கு அவங்க கொண்டு போற அந்த பொருட்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கட்டணம் தரவுறாங்க அந்த காலப்பகுதியில். இப்ப இந்த திட்டத்தை அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தலையிட்டு அந்த திட்டத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அது நாம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்ப உங்களோட உமா மத்தவங்க சும்மாங்கிற மாதிரி தான். சரி, இப்ப நாம அதையும் மன்னிச்சு விட்டுருவோமா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல்ல ட்ரம்போட செயலாளர் சொல்றது என்னன்னா, சர்வதேச கடற்பரப்புக்குள்ள ஈரான் கட்டணம் அறவுறது சர்வதேச விதிமுறைக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லி சொல்றாரு. அப்ப ஈரான் அறவிட்டது சர்வதேச விதிக்கு முரணான ஒண்ணுதான். இப்ப நீங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு பேர் என்ன? எவ்வளவு பெரிய ஒரு நாசமறுப்பிதங்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட
நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்டா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உடனே அப்டேட் செய்யப்படும்ங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.